பகத்சிங்கை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும், கப்பலோட்டிய தமிழனை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும், சுப்பிரமணிய சிவாவை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும், வாஞ்சிநாதனை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று 50 ஆண்டுகளாகிறது நாம் சுதந்திரம் பெற்று. இன்னும் இவர்களை பற்றியெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நிலை இருக்கும் போதே நாம் பெற்ற சுதந்திரத்தின் விலை நமக்கு நன்றாக தெரிகின்றது. சும்மாவா பெற்றோ சுதந்திரம், தண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கருகிவிட விட்டு விடுவோமோ, கருகிவிட விட்டு விடுவோமோ? நண்பர், நான் இந்தியன், இந்தியாவிலேதான் தமிழ்நாடு இருக்கிறது என்பதை உணர்ந்தவன். ஆகையால் நான் இங்கே அரசியல் பேசவில்லை. மக்கள் எல்லாம் ஒழுங்கான பாதையிலே போக வேண்டும் என்று சொன்னால், நல்ல பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒழுங்கான பாதையிலே சாத்தியமான பாதையிலே நடக்க வேண்டும் சொன்னால், நம்மை அழைத்துச் செல்லும் தலைவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் எல்லாம் ஒழுங்காக இருப்பார்கள். நம்முடைய நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு, யதா ராஜா ததா பிரஜா என்று. தலைவன் எவ்வழியோ அவ்வழியேதான் மக்கள். சுதந்திரத்தை பற்றி எனக்கு தெரியும். சுதந்திரத்துக்காக பாடுபட்ட, பாடிய, வசனம் பேசிய கலைஞர்களில் நான் ஒருவன். ஆனால் சுதந்திர போராட்டத்திலே எனக்கு பங்கு கிடையாது. ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற்று அழிந்து போன குடும்பத்திலே ஒருவன் பிறந்தவன் நான் என்ற பெருமைதான் எனக்கு இருக்கிறது. அதை பற்றி நான் வருத்தப்படவில்லை, நான் பெருமைப்படுகிறேன். இந்த நாட்டிற்காக தன்னை அழித்துக் கொண்ட குடும்பத்திலே பிறந்தவன் என்று.